ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தினமும் நான் ஒரு குட்டி கதை சொல்லுவேன். அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? ஒரு பாத்திர கடை இருக்குது. அதாவது ஒரு கடையில் பாத்திரம் அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் ஒரு கடையில் வச்சு விற்றுட்ருக்குறாங்க. அப்போ ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடி அவங்க பொண்ணு கூட 2-3 பேர் சேர்ந்து அந்த கடைக்கு பாத்திரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கல்யாணத்துக்கு தேவையான பாத்திரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு தேவையான பொருள், அதாவது சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை சீர்வரிசைனா எப்படி சொல்லுவாங்கன்னா A to Z, அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான மொத்தத்தையுமே வாங்கி பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ற தட்டுலேருந்து, தண்ணி குடிக்கிற டம்ளர்லேருந்து, சொம்பு, இட்லி சட்டி, வடை சட்டி, சோத்துப்பானை, குழம்பு சட்டி, அப்படி இப்படின்னு என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாமே அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு தானே தேவைப்படும், அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, அந்த பொண்ணுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டு எல்லா பொருளையுமே அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கடைக்காரன் அவர் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. எல்லாம் சரி, ஓகே, ஃபைனல், போதும், பொருளெல்லாம் வாங்கியாச்சு, சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த அம்மா அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று கேட்குறாங்க. கேட்ட உடனே கடைக்காரருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அப்படியே வானத்தில் உச்சிக்கே போயிட்டார். கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கோபத்தின் உச்சிக்கே போயிட்டு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுறாரு. என்னை பார்த்தா எப்படிமா தெரியுது, நான் பாத்திரம் கடை வச்சுருக்கேன்னா இல்லை வேறு என்ன செய்ய, என்னை பார்த்தா பாத்திரம் வைக்கிற மாதிரி தெரியுதா, இல்லை வேறு உனக்கு எப்படி தெரியுது, அப்படி இப்படின்னு இப்போ திட்டுறாரு. பார்த்தா கடையில் பொருள் வாங்க வந்தவங்களாம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. என்னடா இந்த அம்மா பற்றி இவர் இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ரொம்ப தர்ம சங்கடத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பொண்ணு சொல்லுது, அம்மா வாமா போயிடலாம், பொருளெல்லாம் எனக்கு வேணாம், வாமா போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மாவும் சரி மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் விட்ட பாடு இல்லை, அவர் பாட்டுக்குள்ள கண்டமானிக்கு திட்டுறாரு. என்னடா இப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கடையில் உள்ளவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு சரி ஒரு கடத்துக்கு மேலே அவங்களுக்குமே ஒரு இது தோணிடும்ல, இப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா அமைதியாக இருக்காங்க. என்னதான் இந்த அம்மா அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவங்கள பக்கத்தில் தூரமாக பாத்திரம் வாங்கிட்டு இருந்தவங்களாம் பக்கத்தில் இந்த கூடத்தில் இந்த சண்டை போடுறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் அது என்னன்னு கேட்குற மாதிரி தெரியல. அந்த அம்மாவை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சுற்றி எல்லாரும் இவங்களை வேடிக்கை பார்க்குற. அவங்க ஒரு மாதிரி சங்கோஜமாக அவமானமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கடையில் கொடுத்தாங்க எனக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் கேட்ட தப்பாக தான் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படி கூட சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த ஆள் விட்ட பாடில் அவர் பாட்டுக்குள்ள தையா தக்கான்னு குதிக்கிறாரு. இந்த அம்மாவும் பொறுத்து பார்த்தாங்க. இந்த பொண்ணு வேறு வாமான்னு கையை பிடிச்சி இழுத்துது. அதையும் கேட்ட பாட்டில்லை. உடனே இந்த அம்மாவுக்கும் ஒரு யாராக இருந்தாலும் ஒரு அளவு தானே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். உடனே கோவத்தின் இந்த அம்மாவுக்கு அப்படி அவமானமாக வேறு இருக்குது. அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வேறு கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த அம்மா பேச விட்றதும் இல்லை. அப்போ உடனே பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏம்மா அப்படி என்னதாம்மா கேட்டீங்க அவர்கிட்ட இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க சார், அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அது அவங்களுக்கு அது அசிங்கமாக இருக்குன்றக்காக அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் விட்ட பாட்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மாவுக்கு கோவம் பயங்கரமாக வந்துருச்சு. வேணாம், இவ்வளோ தூரம் நீ என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற, உன் கடையில் பொருள் வாங்கணும் எனக்கு அவசியமே இல்லை, பொருளை எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ, நான் வேறு கடையில் போய் பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன உடனே கடைக்காரருக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு சீர்வரிசை வாங்குறாங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் நஞ்ச பொருளெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க, நிறைய திங்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதோட மதிப்புமே நிறைய இருக்கும். அதான் நம்ம கடையில் ஒரு நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கான பொருள் வாங்குறாங்கன்றப்ப அது எவ்வளோ பெரிய வியாபாரம். நமக்கு இவ்வளோ பெரிய வியாபாரம் கிட்ட போச்சு அவருக்கு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா சொல்லிட்டு வேண்டாம் வாமா அப்படின்னு அவங்க பொண்ணு அவங்க கூட வந்தவங்களாம் கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்க பையன் இருப்பான் இல்லையா, எடுப்பிடிக்கு ஒரு பையனுக்கு, அந்த பையனுக்கு சொல்லி டே வேமா போடா, போய் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆமாம், நீங்கள் திட்டுறதெல்லாம் திட்டிடுவீங்க, நான் போய் அந்த அம்மாவை போய் சமாதானப்படுத்தணுமா, இப்போ நான் போய் அந்த அம்மாவை கூப்பிட்டேன்னா அந்த இப்போயாவது கோவத்தோடு போகிறாங்க, நான் போகிறோமா அவங்களுக்கு இருக்க கோவத்தில் என்னை கொன்னே போட்டுருவாங்க, நான்லாம் போக மாட்டேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிறகு கடைக்கில் போய் வியாபாரத்தில் கவனிக்க உள்ளே போயிட்டான். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அமைதியாக உட்காச்சா கொஞ்சம் நம்ம அமைதியாக இருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏம்மா ஏன் அவர் அவ்வளோ கோவமாக உங்கள் மேலே உங்ககிட்ட பேசினார், நீங்களும் அவ்வளோ அமைதியாக வந்துட்டீங்க, அப்படி என்னதாம்மா பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க சார், நான் இட்லி சட்டி வாங்கினேன், அதாவது என் குழந்தைக்கு கல்யாணத்துக்காக நான் இட்லி பாத்திரம் வாங்கினேன், அந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கான துணி நீங்கள் தருவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில் போய் வாங்கும்போது அவங்க அந்த துணியை சேர்த்து கொடுத்தாங்க.
இவங்க அந்த துணியும் சேர்த்து கொடுப்பாங்களான்னு மட்டும்தான் நான் கேட்டேன், வேறு நான் எதுவுமே கேட்கல. அதை கேட்டதுக்கு தான் அவர் இவ்வளோ கொதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆளுக்கு புரிஞ்சு, ஐயோ இவன் என்ன முட்டாளா, இவன் ஒரு துணி தானேயா, பக்கத்து கடையில் கிடைக்கும், போய் வாங்கிக்கோங்கம்மான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லை இங்கெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்குற பழக்கம் இல்லைம்மான்னு சொன்னால் அதுவும் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் விட்டுட்டு தேவையே இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை பண்ணி இவ்வளோ சண்டை போட்டு கடைசிக்கு வந்த வியாபாரத்தையும் கெடுத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் நொந்துக்கிட்டு போனாராம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவசரத்தில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணோன்னா அதுக்கு முட்டாள்தனமாக தான் நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒன்றும் இல்லாத விஷயத்த இவ்வளோ பெருசாக பேசி கத்தி இவர் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணி கத்தி கடைசிக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அன்றைக்கி வர இருந்த வியாபாரமும் சரி லாபமும் சரி அவருக்கு நஷ்டமாக தான் போச்சு. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நம்ம 1000 தடவை 100 தடவைன்னா 1000 தடவை கூட யோசிச்சுட்டு பேசலாம். விதைச்ச நெல்லை அள்ளலாம், சொல்ல அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அது மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளை என்றைக்குமே திரும்ப எடுத்துக்க முடியாது. அதனால் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேசணும், எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து தெரிய வருது. ஓகேங்களா? என்னோடய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? பாய்.